ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து வட்டு பௌர்ணிமா, அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே. மகாராஷ்டிராவில் இன்றைக்கி வந்து வட்டு பௌர்ணிமா ஸ்பெஷல். சத்யவான் சாவித்ரி கதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நாள் வந்து சாவித்ரி வந்து தன்னோட கணவனை வந்து யமனுக்கிட்ட வந்து போராடி மீட்ட கதை தான். அன்னைக்கு வந்து பௌர்ணிமா. அந்த பௌர்ணிமா நாள் அன்னைக்கு எல்லா சுகாசினி, அதாவது சுமங்கலிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, விரதம் இருந்து தன்னுடைய கணவனுக்காக வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி மரத்தில், அது வந்து ஆலமரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து நூல் சுற்றணும். ஸோ அந்த 7 முறை வந்து சுற்றி வர்றது, 7 ஜென்மத்துக்கும் வந்து இதே கணவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு விரதம் இருப்பாங்க. சாவித்ரி வந்து எப்படி தன்னோட கணவனை வந்து போராடி மீட்டாங்களோ, அதே மாதிரி தன்னுடைய கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் காலம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுமங்கலியும் வந்து வேண்டிக்கிறது தான் இந்த விரதத்தோட முக்கியத்துவமே. ஸோ இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சுமங்கலிகளும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. காலையிலேருந்து வந்து நைட்லேருந்து விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்டார்ட் தான் விரதம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டோம், டீ குடிக்கிறதோடு சரி நமக்கு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இனிப்பு சப்பாத்தி அந்த சாப்பாடு தான் ஃபுல்லாக செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு, இங்கேயே நம்ம போயிட்டு கோயில் வந்து சிவன் கோயில்கிட்ட தான் இந்த மரம் எல்லாமே இருக்கும். அந்த சிவன் கோயிலையும் வந்து சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு, இங்கேயே நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு ஆரத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நூலெல்லாம் சுற்றணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்க வரல, நூல் சுற்றும் போது கரெக்டாக வந்துட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே ஆர்த்தியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஆர்த்தியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிச்சிடணும். கொண்டு போன நெய்வேத்தியம், இனிப்பு சப்பாத்தி அந்த சாப்பாடெல்லாம் கொண்டு போனது அங்கே நெய்வேத்தியம் காமிச்சிட்டு மடி நிரப்புறது பார்த்திங்கன்னா கோதுமையும் மாம்பழமும் வச்சு இன்றைக்கி மடி நிரப்புவாங்க. அங்கே சாமிக்கிட்டேயும் வந்து அந்த மரத்துக்கிட்டேயும் அதெல்லாம் வச்சு மடி நிரப்பிட்டு இங்கே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வெளியில் இது மாதிரி சுமங்கலிகள் வந்து மடி நிரப்புவாங்க. மஞ்சள் குங்குமம், அப்புறம் வகடில் வந்து பிங்க் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும், அதுக்கு பேர் குலால் அப்படிம்பாங்க. அதையும் வந்து வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணவங்க அவங்க பெரியவங்க தான். நம்ம வந்து இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுறதுனால எந்த சுமங்கலிகள் வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம, வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், வகடில் வந்து அந்த பிங்க் கலரில் இருக்க குங்குமம்லாம் வச்சு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு நம்மளும் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். மடி நிரப்பும்போது 2 தடவை, ஒரு தடவை வந்து மாம்பழத்தோடு சேர்த்து கோதுமையும் எடுத்து வைக்கணும். 2ஆவது தடவை வெறும் கோதுமை. இது மாதிரி 2 தடவை தான் வந்து மடி நிரப்பணும். அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு, குறைஞ்சது வந்து ஒத்தப்படையில் வந்து பார்ப்பாங்க 3 பேர் 5 பேர். அது மாதிரி மரத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு மடி நிரப்புறது அங்கே வச்சுட்டு வந்துடும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து கணக்கில் வந்துடும். இது மாதிரி வந்து நம்ம பண்ணணும், மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம வந்து அவங்களையும் ஆசீர்வதிக்கணும், நம்மளையும் வந்து அவங்க ஆசீர்வதிப்பாங்க. இதுதான் இந்த விரதத்தோட பலனே நமக்கு வந்து கிடைக்கிறது. அவங்கவுங்க கணவன்மார்கள் வந்து நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த விரதத்தோட முக்கியத்துவம். இங்கே வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சுமங்கலி மடி நிரப்பி அவங்கக்கிட்டே நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விரதம் விடணும். நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணது. கோயிலுக்கு போய்ட்டு எல்லாம் அந்த விதிமுறையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ என்ன சாப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்ததில் நான் வந்து என்னென்னா அதுவும் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு லாங் வீடியோவில் பாட்டு செட் பண்ண முடியாது. இதுக்கான பாட்டு வந்து இருக்குது மராட்டியில். அந்த மராட்டி பாட்டை செட் பண்ணி தான் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணாத ஃபோட்டோஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து எப்போதுமே வருஷம் நான் வந்து பண்ணிவிடுவேன். நம்ம வந்து இங்கே கீழே தட்டு தெரியுது பார்த்திங்களா, அந்த தட்டில் வந்து நம்ம எல்லாமே கொண்டுட்டு போயிடணும். குட்டி பையனோட ஃபோட்டோஸ் பாருங்கள். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாக்கிட்டேருந்து அந்த காகுல் வாங்கிக்கிட்டு அதை போட்டு கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஃபோட்டோ போஸ். குட்டி பையனுக்கு ஃபோட்டோஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு.
பட் ஆனால் அவனுக்கு மூடு இருந்தால் மட்டும்தான் எடுக்க விடுவான், இல்லைன்னா எடுக்க விட மாட்டான். குட்டி பையன் இன்றைக்கி ரொம்ப சமத்தாக இருந்தான். எனக்கு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருந்தது. கிளம்பையில் மட்டும்தான் கொஞ்சம் சேட்டை பண்ணான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சேட்டை பண்ணான், அவ்வளோதான். ஸோ அது குழந்தைங்களுக்குள்ள ஒரு குணம். அது வந்து டயர்டானதுனால அவனுக்கு வந்து அப்படி இருந்தது. மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஷார்ட்டாக எப்படி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு இன்றைக்கி வட்டு பௌர்ணிமாவுக்கு என்ன ஸ்பெஷலுங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லி முடிச்சுட்டேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். இதெல்லாம் நான் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ். தட்டில் வந்து இன்னும் ஒரு 2-3 ஐட்டங்கள் நான் வந்து வைக்கல. ஏன்னா பைக்கில் போகிறதுனால கீழே சிந்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால வைக்கலைன்னா. நான் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் வந்து சிம்பிளாக மேக்கப் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப கிராண்டாக மேக்கப் பண்ணிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கோவிலில் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அந்த ஷாக்லேருந்து தான் வந்து என்னென்னா, நாங்கள் அங்கே பூஜை பண்ணும்போது அவங்க வந்து வர முடியாமல் போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வெளியில் ஃபோட்டோகிராஃபர்லாம் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே அமர்க்கலமாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே பூஜை முடிச்சுட்டு இங்கே வரதுக்குள்ளே அந்த குரூப்பே காலி ஆகிடுச்சு இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நமக்கு வந்து வட்டு பௌர்ணிமா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லதாக போச்சு. நான் எதிர்பார்த்ததை விட எப்போதும் வந்து எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் பதட்டத்தோட டென்ஷனோட எனக்கு எப்போதுமே போகும். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நார்மலாக போச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.